ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி. அதாவது சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த மகரம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்கப்பெறும் நன்மை என்ன, தீமை என்ன, சாதகம் என்ன, பாதகம் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நாம் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மகரம் ராசியில் உள்ள உத்திரம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரக நிலைகள் என்ன மாதிரி இருக்குது, இந்த மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றம், நன்மை, தீமை என்ன அப்படிங்கிற முழு விவரங்களையுமே அலசி ஆராய்ச்சி உங்களுக்காக சொல்லியிருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறோம். தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மகரம் ராசியை பற்றி ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. மகரம் ராசி நம்ம பார்க்கக்கூடிய ராசி பலன்ல 10வது ராசியா இருக்கு. இதன் பாகை அப்படின்னு பார்த்தா 280 300 வகை இருக்குங்க. இதை ஒரு சர ராசி அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சபூத இருக்கு இல்லையா, பஞ்சபூதங்கள் அதில் வந்துட்டு இதற்குரிய ஒப்பிடும் ராசி அப்படி எதுன்னு பார்த்தா நில ராசி அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சபூதத்தில் இரட்டைப்படை கொண்ட ராசியாகவும் இதனை ஒரு பெண் ராசியாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த ராசியின் அதிபதி சனி பகவான் கடல் குதிரையின் வடிவத்தை கொண்டது இந்த ராசியின் சின்னம், இல்லைன்னா முதலையின் வடிவத்தை உடையது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியில் உத்திராடம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரமே அடங்கியதாக இருக்குது மகரம் ராசி. இந்த ராசிக்காரங்களை ஒரு சொல்லக்கூடிய பொதுவான குணங்கள், சிறப்பான குணங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்துலையுமே இவங்க கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. மற்றவங்க இவங்களை ஆள்றது பிடிக்கவே பிடிக்காது. ஆனாலும் சிக்கனம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். விடாமுயற்சியோட இவங்க செய்கின்ற ஒவ்வொரு செயலையுமே சிறப்புக்குரியதாக மாற்றக்கூடியவங்க இந்த மகரம் ராசிக்காரங்க. தாராளமான மனப்பான்மை கொண்டவங்கன்னு சொல்லலாம். பெரியவங்க, சின்னவங்க, எளியவங்க, வலியவங்கிற வித்தியாசம் இவங்க பார்க்கவே மாட்டாங்க. இலக்கியம், தத்துவம், விஞ்ஞானம் போன்ற அனைத்துலையுமே ஆர்வம் உள்ளவங்களா திகழ்வாங்க. இவங்க வந்துட்டு வியாபார நோக்கம் எல்லாமே சிறப்பான செயல்முறையில் கொண்டு வரதன் மூலம் இவங்களது வாழ்க்கையில் ரொம்பவும் நல்ல நிலைமைக்கு போவாங்க. இவங்களோட வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை வச்சு அதை முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரியான சிறப்பாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்ல வழியில் மட்டும்தான் செல்லணுங்கிறதையுமே இவங்க குறிக்கோளை வச்சுருப்பாங்க. இவங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே யாருக்காகவும் முன்னிச்சு காலை பின் வைக்கவே மாட்டாங்க. பல கலைகளில் இவங்க வந்துட்டு கற்கிறதுல ஆர்வம் கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மகரம் ராசி நேயர்கள் குடும்பத்துக்காக பாடாப்படுறவங்களாக இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்கள் மீது அன்பும் பாசமும் அதிகமாக இருக்குங்க. நம்மளது குடும்பத்தையே எப்படியோ வந்து நல்ல வழியில் முன்னேற்றம் காணும் வகையில் கொண்டு செல்லணும்னு சொல்லிட்டு தீவிரமாக எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடியவங்கன்னு சொல்லலாம். இவங்க கிட்ட வந்துட்டு சிறப்பான குணம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன், யார் ஒருத்தரையுமே அவ்வளவு எளிதில் காயப்படுத்த மாட்டாங்க. ஆனால் இவங்களை யாராவது காயப்படுத்திட்டாங்களா அந்த விஷயத்தை இவங்களால ஏற்றுக்கவே முடியாது. அவங்களோட வாழ்க்கையிலேருந்தே அவங்கள தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அவதூறாக பேசுகிறதுமே பிடிக்காதுங்க. இவங்க யாரையும் பேச மாட்டாங்க. இவங்களை யாராவது அவதூறு சொன்னாலோ பேசினாலோ கட்டாயம் அந்த நபர்களை இவங்களோட வாழ்க்கையிலேருந்தே ஒதுக்கிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். இவ்வளவு சிறப்பு குணம் இருக்குங்க. ஆனாலும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த குணத்தை மாற்றிக்கிட்டா இன்னும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அது முன்கோபம் தாங்க. நீங்கள் முன்கோபப்படுறதை மட்டும் குறைச்சிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைய பல வழிகள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த மகரம் ராசிக்காரங்க வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகவும் இன்பம் அதிகரிக்கவும் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பைரவர் வழிபாடு செய்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் சிவன் வழிபாட்டை மேற்கொள்வதுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். உங்களுக்கு பைரவர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் பைரவருக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அவரது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற வாழ்த்துக்களை சொல்லிட்டு நாம் உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சனி பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், குரு பகவான் வந்துட்டு இருக்காருங்க. அதன் பிறகு ரண ருண ரோகஸ்தானத்தில் சந்திர பகவானும், கலசரஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலை மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தனது
தனது வாத திறமையால் அனைவரையும் எல்லா விஷயத்திலுமே கவர்ந்திருக்கக்கூடிய குணம் கொண்ட இந்த மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களோட மனதில் புதிய உற்சாகம் உண்டாகும். உங்களோட மனதில் இதுவரைக்கும் இருந்ததை விடவே அதிக அளவு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையுமே நீங்கள் போடுற முயற்சியை பொறுத்து சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். பணவரத்து உங்களது தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். ஏன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரத்தால் உங்களுக்கு கெட்ட கனவுகள் தோன்றலாம். நட்பாக இருந்தவங்க கூட பிரிந்து செல்லும் வாய்ப்பு உருவாகலாம். சுக்கிரனின் சுகஸ்தான சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதனால் பயப்படாதீங்க. உங்களோட தொழில் வியாபாரம் வழக்கம் போல் இருக்குங்க. எதிர்பார்த்த பணவரவு எல்லாமே தக்க சமயத்தில் உங்களுக்கு வந்து சேரும். கடன் பிரச்சனையால் அவதிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் கடன் பிரச்சனை எல்லாமே கூடிய விரைவில் ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும். மேலும் மற்றவங்களை நம்பி நீங்கள் ஏதாவது செயலில் இறங்குறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி யார் ஒருத்தரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு வீண் அலைச்சல் வரக்கூடும் வாய்ப்பு இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கையாக இருங்க. மேலதிகாரிகளை நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லதாக அமையும். குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டையுமே நீங்கள் அனுசரணையாக இருந்தால் சிறப்பான பலனை தாங்க. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களோட வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுகிறது நல்லது. பிள்ளைகளுக்காக சில பணிகளை நீங்கள் கவனிக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள அன்போடு நடத்துங்க. பெண்களுக்கு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலுமே சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் நீங்களுமே கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க. பணவரத்து உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமையும். கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதுங்க. ஏன்னா வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படுங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது சிறப்பாக இருக்கும். சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையில் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியதாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் வர கூடுதல் உழைப்பு தேவை. உங்களது செயல்களில் உங்களோட திறமை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்குங்க. மனதில் இருந்த கவலைகள் நீங்கி உங்களோட ஆசிரியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருப்பாங்க. இப்போ மகரம் ராசியில் உள்ள உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் கூடுதலாக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறவங்க. வீண் அலைச்சல்கள் காரிய தாமதம் உண்டாகும் வாய்ப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை இருக்கும். லாப நஷ்டங்களை அறிஞ்சி அதுக்கேற்றவாறு உங்களது செயல்பாடுகள் இருந்தால் நல்லதுங்க. வரவுக்கேற்ற செலவு இருக்கிறதுனால செலவு விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். ஆனாலும் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இது வரைக்கும் ரொம்பவும் மனதை வாட்டி வதச்சிட்டு இருந்திருக்கோம். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவு எடுப்பீங்க. உங்களது திறமை அதிகரித்து காணப்படும். அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் எல்லாமே உங்களுக்கு காரிய வெற்றியாக அமையும். மற்றவங்க கிட்ட பழகும் போது கவனமாக இருக்கணும். சமூகத்தில் கௌரவமும் அந்தஸ்தும் அதிகரித்து காணப்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் எல்லாமே கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி தரும் வாய்ப்பை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அதன் பிறகு அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த மாதம் உங்களோட வியாபாரம் தொடர்பான சில பயணங்கள் உங்களுக்கு லாபம் தரும் வகையில் அமையுங்க. உங்களோட உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை நீங்கள் கவனமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கிறதன் மூலம் பாராட்டுக்குரிய நபர்களாக இருப்பீங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு சிறப்பான பாராட்டுக்கள் பெற முடியும். உங்களோட செயல்களில் நீங்கள் இதுவரைக்கும் காட்டிடாத வெளிப்படாத பல திறமைகளும் இப்போ வெளிப்பட்டு காணப்படுங்க. உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் காரிய தடைகள் விலக பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை போட்டு வணங்கி வருவதன் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். காரிய தடைகள் நீங்கும். மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரித்து காணப்படும். இதன் மூலம் நீங்கள் எடுத்து செய்ய
செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையுமே சிறப்பான பலன்களை பெற விநாயகர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் பைரவர் வழிபாடுமே உங்களது வாழ்க்கையை வளமானதாக மாற்ற சிறப்பான பலன்களை தருவதற்கு நல்லதாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதம் சந்திராசிரம தினங்கள் 26, 27, அதிர்ஷ்டக்கிழமைகள் திங்கள், புதன், அதிர்ஷ்ட தினங்கள் 6, 7. சந்திராஷ்ட தினத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அமையுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.